Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய சரவணா தங்க நகை மாளிகையில தான் இருக்கோம். இங்கே வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்ணுப்பட போகுதையா விஜயகாந்த் சார் போட்ட அந்த கடா பேங்கிள்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து புதுசாக இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்க நியூ டிசைன்ஸை வந்து அந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கு உண்டான இப்போ வந்து முருகர் யுகம்ன்றதுனால வேல் போட்ட மாதிரி கடா பேங்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக்கில் நிறைய வளையல் டிசைன்ஸுமே பார்க்க போகிறோம், அதுவும் மல்டி கலரில். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சூப்பரான ஒரு டிசைன், புது மாடல், நல்ல ஃப்ளாரல் டிசைன், மல்டி கலரில் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட், முக்கியமாக வந்து பெரிய பேங்கிள்னாலே ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு பயப்படுவீங்க. ஸோ வந்து அதுக்கான கலெக்ஷனாக லைட் வெயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஒரு பிரைட் வியர் பண்ணும்போது ரிசப்ஷனில் ரொம்பவே யூனிக்னஸோடு தெரிவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக இந்த மாதிரி வந்து டர்க்கி டிசைன்ஸில் இருக்கிற வளையலுமே நிறைய பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து வீடியோவில் நடுவில் வந்துட்டுருக்கு. பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த துபாய் மாடல் லைட் வெயிட் டிசைன் கேட்டிருக்கீங்க. அதுவுமே வந்து வீடியோவில் நடுவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரியான கடா பேங்கிள்ஸும் இருக்குது, பேபி பேங்கிள்ஸ், பேபி பிரேஸ்லெட்ஸ், அதுவுமே வந்து வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். முக்கியமாக வந்து 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கேர்ள் பேபிஸ்க்குமே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 கிராம்ஸ்குள்ளே லேடிஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் போடுற மாதிரியான ஃபேன்சி பேங்கிள்ஸ், ப்ளைன் டிசைன், டெய்லி வியர் பேங்கிள்ஸ், இதுவுமே வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கக்கூடிய வளையல் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 6 கிராம், 1 பேங்கிள் வந்து 6 கிராம். இதை வந்து வீடியோவில் வந்து எல்லா வளையலுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர் தான் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் ப்ளைன் டிசைனாக இருக்கும்போது இதை நம்ம வந்து டெய்லி கூட வியர் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா 6 கிராமில் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து அதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் இதே வந்து ஒரு 10 கிராமில் ஒரு வளையல்னால் அதை டெய்லி வியர் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக வந்து போட்டுட்டு போகலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய வளையல் போட்டால் மாதிரியும் ஆகிடும். ஸோ வந்து எல்லா வளையலுமே வந்து 1 பேங்கிள் 6 கிராம். முக்கியமாக வேஸ்டேஜ் சொல்லி ஆகணும், 8% தான். இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளாஸ்டிக் வளையல் போட்டுட்டோம்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வளையுமோ அப்படின்ற பயம்லாம் இருக்காது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து கல் வைக்காமையே வந்து நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. நைட்டில் வந்து வியர் பண்ணும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக ஜொலின்னு ஜொலிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பேங்கிளில் வந்து லைட் எனாமல் அந்த கோடு வந்து வெர்டிக்கல் டிசைனில் பிளாக் எனாமல் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ஹைலைட்டடாக இருக்குது. இதுவுமே வந்து நியூ டிசைன், 6 கிராம் 8% வேஸ்டேஜில் வரக்கூடியது. அடுத்தது வந்து இன்னொரு பேங்கிள் டிசைன் பார்த்துட்ருக்கோம். அதிலே வந்து ஒரு வெர்டிக்கல் டிசைனில் அங்கங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுலேயும் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கும்போது உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் வியருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸுமே வந்து 6 கிராம் 8% வேஸ்டேஜில் வரக்கூடியது தான். பட் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, அதாவது ஃப்ளாரல் டிசைன்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் மாடல் தான். பட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வர்றது தான் ரொம்ப சூப்பரான விஷயம்.
நெக்ஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஆனால் 2 கிராம்ஸில் வரக்கூடிய வளையல் தான் பார்க்க போகிறோம். என்னது 2 கிராமில் வளையலா, காதில் பூ வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில், ஃபைபர் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த டிசைன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அந்த பீட்ஸ் வந்து கோத்தா மாதிரியான அந்த மாடல் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் பார்க்குறது தான் வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் பண்ணது. வெறும் 2 கிராம்ஸு 16% வேஸ்டேஜ். இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் மேக்கிங் சார்ஜஸும் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் வாங்க போகும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபைபர் பிளாஸ்டிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கோ உடஞ்சிடும் அப்படின்னு வந்து நினைக்க தேவையில்லை. இது வந்து உடையாது. அண்ட் வந்து மேலே மட்டும் வந்து அந்த தங்கத்தில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன அந்த டிசைன்ஸ் வச்ச மாதிரி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பீட்ஸ்லாம் வந்து கோத்தா மாதிரி. இப்போ நம்ம வந்து மணிலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி வரும். அது வந்து அராத இருக்கும். அதில் வந்து கோத்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வந்து வளையலும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த கோல்டன் பீட்ஸையுமே கோத்து நடுவில் வந்து கலர் பீட்ஸ் நார்மலாக வரக்கூடியது, அது ரியல்லாம் கிடையாது, அதையுமே கோத்து ஒரு நடுவில் வந்து அந்த டிசைன் கடை மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பரான மேக்கிங் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் இது கூட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய கலர் இருக்குது. க்ரீன் கலரு, பிங்க்கு அண்ட் வந்து ஒயிட் கலர் அந்த பேர்ல்ஸ் வச்ச மாதிரி. அடுத்தது வந்து கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரியே ஃபுல்லாகவுமே, அதாவது அந்த மணிங்க வந்து கொஞ்சம் வந்து கோல்டன் கலர்லேயும் தங்கத்தில் வந்து கொஞ்சம் அதுவும் போட்டு கோர்த்த மாதிரி டிசைன்ஸில் ரொம்ப யூனிக்னஸோடு பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கிங் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த பீட்ஸ், ஒயிட் கலர் பீட்ஸு கலந்து பண்ண மாதிரியான டிசைனு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கோல்டு பேங்கிள்ஸ் போடும்போது நடுவில் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப எலிகண்ட் லுக்கில், அதே சமயத்தில் நல்ல ஒரு கிராண்ட்னஸோடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர், அந்த கோல்டன் கலர் பீட்ஸோடையே வந்து நம்ம தங்கமும் சேர்த்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்னஸ்டான பேங்கிள்ஸ் வந்து நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த கடையில் நான் இதை பார்த்துருந்தேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து 10 கிராம்குள்ளே வரக்கூடியது. 1 பேங்கிளோட வெயிட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய வேஸ்டேஜ் வந்து வெறும் 8% தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து டெய்லி வியர் பேங்கிள்ஸு. நீங்கள் வந்து அப்படியே கையிலே போட்டுக்கலாம், அப்படியே லைஃப் லாங் நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம், எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து டெய்லி வியர் பண்ணிக்கிட்டு போகலாம். ரொம்ப எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடியது. எல்லாமே வந்து நியூ டிசைன்ஸ் 1 by 1 வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேங்கிளில் வந்து நல்லா ப்ளைனாக கொடுத்துட்டு அங்கங்கே வந்து நடுவில் பெரிய பெரிய கோல்டன் பீட்ஸில் லைட் எனாமல் கலர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து கவரிங்கில் தான் வந்துருந்தது. இப்போ வந்து கோல்டுலேயுமே நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து எங்களுக்கு எந்த டிசைனுமே வேணாங்க, நல்லா வந்து குத்தக்கூடாது, இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது கையில் போடும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்க்கு ஒன்றும், வீட்டில் ஒன்றும், அடுத்தது ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் நாங்கள் வந்து வியர் பண்ண முடியாது, ஒன்ஸ் நாங்கள் கையில் போட்டுட்டோம்னா அப்படியே தான் எங்கள் கையில் கிடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பிளைன் பேங்கிள், அதிலே வந்து ஜிக்ஸாக் மாடலில் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து மாடர்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 10 கிராம்குள்ளே வரக்கூடியது தான். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்லே வந்து கொஞ்சம் நியூ ஃபியூஷன் மாடல் மாதிரி பண்ணியிருந்தாங்க.
அடுத்ததாக பார்க்குறது வந்து ப்ளைன் டிசைன்லேயே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரோடியம் பாலிஷ் வச்ச மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் வியர் பண்ணும்போது அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு பேங்கிள்ஸ்லேயே வந்து ஆன்டிக் பேங்கிள்ஸ் காட்ட சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இதை தொடர்ந்து வந்து டர்க்கி டிசைன்ஸும் வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மைல் டிசைன் வச்ச மாதிரியான ஒரு ஆன்டிக் பேங்கிள் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பிளாக் ஆன்டிக். பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லேயே வந்து நிறைய மல்டி கலர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இதனுடைய கிராம் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 பேங்கிளோடைய ப்ரைஸ் தான் இது. இதனோட வேஸ்டேஜ் வந்து மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிக் பேங்கிள்ஸ்லாம் வந்து அபவ் 24% மேலே தான் இருக்குது. அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான ஆன்டிக் பேங்கிள். இதுவுமே வந்து பிளாக் அந்த ஆன்டிக்கில் தான் வந்திருக்கு அந்த ஃபினிஷிங்கில். பட் வந்து நடுவில் இந்த பேர்ல்ஸ்லாம் வச்சு ரொம்ப கிராண்ட்னஸோடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெட்டிங்க்கு வந்து ஒரு ப்ரைடுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனுடைய கிராம் வந்து பார்த்திங்கன்னா 21 கிராம் 18% வேஸ்டேஜ். இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஆன்டிக் பேங்கிள்ஸ்லேயே பேர் டைப்பாக இருந்தாலுமே வந்து ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வியர் பண்ணலாம். ஒரு வீட்டில் வந்து 2-3 லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து வியர் பண்ணலாம். அந்த கை சைஸ் வந்து வேரியேஷன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து கட்டிட்டு அப்படியே நம்ம மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல் பார்த்துருக்கீங்க. அதுவுமே வந்து யூனிக்னஸோட சூப்பராக க்யூட்டாக இருந்தது. அந்த மாடல் நல்ல கலர்ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடியது தான். இதை வந்து எதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒன் பேங்கிளில் வந்து ஸ்க்ரூ டைப் வரும். பட் வந்து பேர் பேங்கிளில் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து பேர்ல்ஸ் வச்ச மாதிரியும் கோரல் டிசைன்ஸ் அந்த கோரல் பீட்ஸ் வச்ச மாதிரியுமே இருக்குது. இதில் வந்து உருவம் வரக்கூடியது மகாலட்சுமி அம்மனுடைய அந்த உருவம் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வண்டர்ஃபுல்லாக இருந்தது. அந்த எமரல்ட் ஸ்டோன் அந்த கோரல் பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செமி தான், ரியல் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடியது. இது வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வியர் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கவுன், ஒரு ரிசப்ஷனில் வந்து பிரைட் வந்து ஒரு கவுன் வியர் பண்ணுறாங்கன்னா கூட இந்த பேங்கிள் அவங்க போடும்போது ரொம்பவே சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். அதனுடைய ஸ்டோன் அந்த பிங்க் ஸ்டோன் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக எடுத்து காட்டியிருக்கு. பிளாக் ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசாக கோல்டில் வளையல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து A to Z கலெக்ஷன்ஸு எல்லாமே சரவணா ஸ்டோரில் 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோரில் வந்து A to Z கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான ஒரு மயில் வந்து அப்படியே தலையை சாய்ச்சிட்டு இருக்க மாதிரியும் அது கூடவே வந்து ஒரு மாங்காய் டிசைனும் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரியான ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இது பண்ணியிருக்காங்க. நடுவில் பிங்க் ஸ்டோன் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து 3-4 வலையெல்லாம் போட்டுக்கிட்டு அது வந்து சரிஞ்சு விழும்போது அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 பேங்கில் வந்து ஒன்றா சேர்த்து போட்ட மாதிரியான டிசைன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து ரொம்ப யூனிக்கான அந்த டர்க்கி டிசைன்ஸ் துபாய் மாடல் வளையல் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அதையுமே பார்க்க போகிறோம். புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயுமே சரி ஆஃப்லைன்லேயுமே இந்த மாதிரி டர்க்கி டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாகும், அதே சமயத்தில் வந்து நல்ல கிளிட்டரிங்கான டிசைன்லையுமே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும் துபாய் மாடல் அந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்ட்னஸாக இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய கிளிட்டரிங் தான் அதுக்கு காரணம்.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, இதுக்கும் அதுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடு. அதே மாதிரி வீடியோவில் பார்க்குறதுல வெயிட்லாம் வந்து 1 பேங்கிளோடையது தான். பிகாஸ் பார்த்திங்கன்னா இது பேர் பேங்கிள்ஸ். இதில் நான் வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 1 பேங்கிளோடைய வெயிட்டு தான். மேக்கிங் சார்ஜஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இப்போ நார்மலாக வந்து நம்ம வாங்கக்கூடிய பேங்கிள்ஸை விட இந்த பேங்கிள்ஸோடைய வேஸ்டேஜ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 12% தான். ஏன்னா வந்து 8%ல் கூட நார்மல் பேங்கிள்ஸ் இருக்குது. பட் துபாய் மாடல் அந்த பேங்கிள்ஸில் வந்து வேஸ்டேஜ் வந்து இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சூப்பரான நம்ம விஜயகாந்த் சார் வியர் பண்ண இந்த கண்ணு பட போகுதையா ஸ்டைல் கடா பேங்கிள்ஸ் ஜென்ஸ் வியர் பண்ணுற மாதிரியான மாடல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 to 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கேர்ள் பேபிஸ் வியர் பண்ணக்கூடிய அந்த பேங்கிள் மாடல்ஸ் இதெல்லாம் வந்து வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேங்கிள் பார்க்கும்போது ஒரு 3 வளையல வந்து சேர்த்து பண்ண மாதிரி இருக்கும். பட் வந்து இது ஒரே பேங்கிள் தான். இது வந்து நம்ம ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அதே டைப்பில் வந்து இன்னொரு மாடல் பார்க்குறோம். இது வந்து பியூர்லி கல்கத்தா டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த பேங்கிளில் வந்து ரோடியம் ஃபினிஷிங் அங்கங்கே பண்ணியிருந்தாங்க. பட் இது பிளைனாக இருக்குது. பட் வந்து சூப்பர் கிராண்ட்னஸோடு இருக்குது. இது வந்து நம்ம வெட்டிங்க்கெலாம் வியர் பண்ணிக்கலாம். கல்யாண பொண்ணுக்குமே இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் வாங்கும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு எலிகண்ட் லுக்கில் ஒரு 3 வளையல் பிளைன் வளையல வந்து ஒன்றா சேர்த்த மாதிரியான மாடல். அங்கங்கே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து யங் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே அமேசிங்காக இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு சூப்பரான மாடல். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடியம் ஃபினிஷிங் கலந்து அங்கங்கே வருது. பட் வந்து லைட் வெயிட்டட், ரொம்பவே சூப்பரான லுக்கில் இருக்குது. இப்போ வந்து ரம்ஜான் டைமு, நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரி மாடல் வந்து ஆல் பீப்புளுமே வியர் பண்ணலாம். உங்களுக்குலாம் வந்து ரொம்பவே சூட்டாக இருக்கும். இந்த பேங்கில் எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வளையல் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. பிகாஸ் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே பார்டருக்கு 2 வளையல் சேமாக கொடுத்த மாதிரியும் நடுவில் வந்து டிசைன் வச்ச வளையல் போட்ட மாதிரியும் இருக்குது. பட் வந்து இது சிங்கிள் வளையல் தான். பார்க்கும்போது ரொம்பவே கிராண்ட்னஸோடு இருக்குது. ஃபங்க்ஷன் வியர் பேங்கிள் அது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபங்க்ஷன் வியர் தான். பட் ஒரு சிலது வந்து நம்ம சிம்பிளாக கூட சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட போடலாம். அடுத்தது பார்க்குறது வந்து சூப்பராக அப்படியே மேலே வந்து அந்த கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி அதுவே வந்து டியூவல் கலரில் பண்ண மாதிரி ஒரு மாடல். இது ஃப்யூஷன் மாடல் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக் வளையல் கூட போட தேவையில்ல. ஒரே பேங்கிள் தான். பட் வந்து நல்ல சூப்பர் யூனிக்னஸோடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ஸுக்குமே நிறைய கடா பேங்கிள்ஸ்லாம் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம விஜயகாந்த் சார் வந்து கண்ணு பட போகுதையா ஃபிலிமில் போட்ட அந்த பேங்கிளுமே வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் பீப்புளுமே வியர் பண்ணலாம். வெட்டிங்க்கெலாம் வந்து நல்ல வந்து கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய வளையல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் சிங்கிளாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்க்ரூ டைப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்குள்ளே இருக்கக்கூடியது. என்ன மேம் தங்கம் விற்கிற விலைக்கு இவ்வளோ பெருசு காட்டுறீங்களேன்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி மாடலும் இப்போ சில பேர் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா யூனிக்னஸோட ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனுடைய அந்த ஒர்க்மன்ஷிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் இருக்க டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ நல்லா ப்ராம்ப்டாக தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு வெட்டிங் உமன் வந்து வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குற இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் டைப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செட்டாக வளையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் நீங்கள் வந்து நல்லா கிராண்டாக வெட்டிங் பண்ணுறீங்க, அதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு மாடல் எனாமல் வச்ச மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வாழுற இந்த வருஷத்தெல்லாம் வந்து முருகர் யுகம்னே சொல்லலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து நம்மளோட முருகர் பக்தர் தான் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஸோ யார் கையில் பார்த்தாலும், யார் வீட்டில் பூஜை ரூமில் பார்த்தாலுமே வந்து ஒரு சின்ன அந்த வேல் சிம்பிள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு வழிபடுறாங்க. அதுக்கேற்ற வகையில் வந்து இங்கே வேல் கடா பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான சீட்டா மாடலில் பண்ணியிருக்கக்கூடிய கடா பேங்கிள் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ஜென்ஸ் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா அதில் வெயிட் பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. அந்த மாடல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்காக தான் இதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீட்டால் பாருங்கள், அந்த முகலாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி போடுற ஒரு மாடல் தான். இது வந்து யார் வேணால் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் வந்து 2 ஜென்ட்ஸ் இருக்கீங்க, அப்பா பையன் 2 பேர் வளர்ந்த பையன் அப்படி கூட இருக்கீங்கன்னா 2 பேருமே வந்து இதை வியர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம கண்ணு பட போகுதையா விஜயகாந்த் சார் போட்ட அந்த கடா பேங்கிள், இதை எடுத்து பார்த்ததுமே என் மைண்டில் அன்னைக்கு என்ன தோணுச்சோ அதை தான் உங்ககிட்ட இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோ ஒரு கிராண்ட்னஸோடு இருக்குது. ரொம்ப அதை பார்க்கும்போதே ஒரு மனசில் வந்து ஒரு கம்பீரம் தோன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பரான மாடலில் இது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படியே நம்ம கையில் வளையல் மாதிரி வியர் பண்ண வேண்டியது தான். இது வந்து ஹூக் டைப்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் நீங்கள் யாரும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து 3 to 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கேர்ள் பேபிஸ்லாம் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் வாங்கிக்கலாம். நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஆல்ரெடி வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில மாடல்களை வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் நேரில் இன்னுமே விசிட் பண்ணும்போது கடையில் நிறைய மாடல் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாய்ஸுக்குமே வந்து வியர் பண்ணலாம். ஏன்னா வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்ன் பேபிஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமான மாடலுமே ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் கேட்குறது தான், என்ன வியூவர்ஸ் வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.